வணக்கம் நண்பர்களே, சாம்சங் நிறுவனம் புதிதாக கேலக்ஸி A01 என்ற பட்ஜெட் விலை ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது. புதிய ஸ்மார்ட் போனானது 5.7 அங்குல டிஸ்பிளேவை கொண்டிருக்கின்றது. மேலும் இதில் 3000 mAh பேட்டரியானது கொண்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன் மாடலானது 2 கேமராவை பின்புறத்தில் கொண்டுள்ளது. மேலும் மற்ற விவரங்களை தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் கெட்ஜெட்ஸ் தமிழனுடன். கேலக்ஸி A01 மாடலின் அறிமுகம் குறித்தான எந்த ஒரு தகவலையும் தற்பொழுது சாம்சங் வெளியிடவில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் மொபைல் ஆனது எப்பொழுது இந்தியாவில் விற்பனைக்கு வெளியாகும் போன்ற தகவல்களும் இல்லை. தற்பொழுது நிறுவனத்தின் இணையதளத்தில் டெக் விவரங்கள் அனைத்தையும் வெளியிட்டுள்ளது. அதனை தொடர்ந்து காணலாம். 5.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்து HD+ ரெசல்யூஷனை கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் டிராப் இன்ஃபினிட்டி V டிசைன் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. இது பிளாஸ்டிக் பாடியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இதுல ஆக்டோ கோர் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 1.95 GHz ஆகும். இது பாத்தீங்கன்னா 6GB அல்லது 8GB RAM என 2 விதமான ரேம்கள்ல வரலாம் குறிப்பிடப்படுறது. இதனுடைய இன்டர்னல் மெமரி ஆனது 128GB ஆக இருக்கலாம். மேலும் அதிகபட்சமா இதுல பாத்தீங்கன்னா 512GB வரை மெமரியை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் SD கார்டு கொண்டு. இதில் பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா 2 நானோ சிம் கார்டுகள் மற்றும் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட்டுகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் கேலக்ஸி A01 மாடல்ல பாத்தீங்கன்னா பின்புறத்துல டூயல் கேமரா செட்டப் வழங்கியிருக்காங்க. இந்த டூயல் கேமரா செட்டப் ஆனது 13 மெகா பிக்சல் பிரைமரிக்காகவும் அடுத்தது 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார்க்காகவும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செல்ஃபி மற்றும் வீடியோ காலிங் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் விலை மாடலான சாம்சங் கேலக்ஸி A01ல பாத்தீங்கன்னா 3 விதமான நிறங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த 3 விதமான நிறங்கள் பாத்தீங்கன்னா சிவப்பு, நீலம் மற்றும் கருப்பு ஆகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல 3000 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு மிக சிறப்பான பட்ஜெட் ரக மாடலுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வழங்கக்கூடிய பேட்டரியாக விளங்கும். மேலும் இதனுடைய குறிப்பிடத்தக்க அம்சமா பாத்தீங்கன்னா 6GB மற்றும் 8GB RAM கொடுக்கலாம்னு கொடுத்திருக்காங்க. எனவே இது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஆனது வெளிப்படுத்தும். இந்தியாவில் அறிமுகம் செய்வது குறித்தான எந்த ஒரு தகவலையும் தற்பொழுது வரைக்கும் இந்நிறுவனம் வெளியிடவில்லை. இருந்த பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்த மாடலானது விற்பனைக்கு வெளியாகலாம் என்பது உறுதியாகி உள்ளது. மேலும் மற்ற விவரங்கள் அடுத்த சில நாட்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் கெட்ஜெட்ஸ் தமிழனுடன்.